டாபிக் என்னன்னா, இப்போ மோஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக பைக்ஸை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு பர்சன் பைக் வாங்கணும் அப்படின்னா, என்ன க்ரைட்டீரியாவில் அவங்களுக்கு ஏற்ற பைக்ஸ் அவங்க சூஸ் பண்ணலாம்? ஒரு நல்ல பிகினர் பைக் அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பட்ஜெட்லேருந்து ஆரம்பிக்கலாம் பைக்கை. ஸோ உங்கள் பட்ஜெட் எப்படின்றத பொறுத்து பைக் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஒரு ஹை எண்ட் பைக்கு லோ பட்ஜெட்டில் வருதுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளமோட கொடுப்பாங்க. இதே ஒரு ஒரு மிட்ரேஞ்ச் பைக்கு, ஒரு R15 மாதிரியான பைக்கு ஒரு 180 அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, ஸோ அது பிராண்ட் நியூ பைக்காக இருக்கும். அந்த மாதிரியும் போகிறது வந்து வேஸ்ட் தான். ஏன்னா நீங்கள் 180 கொடுத்து ஒரு R15 வாங்குறதுக்கும் ஒரு ஒரு டியூக் 390 போயிட்டு நீங்கள் ஒரு 1,50,000 கொடுத்து வாங்குறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டியூக் 390 1,00,000 கொடுத்து வாங்குறீங்கனாக்கா, ஸோ அதோட பொட்டன்ஷியல் இருக்கும், பவர் இருக்கும். பட் ஆனால் ரேட் ரொம்ப கம்மியாக வருதுன்றப்போ நீங்கள் அதோட விஷயத்தையும் பார்க்கணும் உள்ள. ஏன்னா அந்த 390 பொறுத்த வரையும் இன்ஜின் சர்வீஸ் இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது வந்ததுனாக்கா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன மெயின்டெனன்ஸ் வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஏதோ மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்றனால தான் கஸ்டமர் வந்து அதை அந்த ரேட்டுக்கே சேல் பண்ண போறாரு. இந்த R15 நீங்கள் 180 கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு இன்னும் ஒரு 30,000 40,000 இஎம்ஐலையோ இதுலையோ போட்டு எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புது வண்டியாவே வந்துடும். ஸோ அப்படின்றப்போ நீங்க உங்களோட பட்ஜெட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று உங்க பர்பஸ் இருக்கு. உங்களோட பர்பஸ் எப்படி, வெறும் ஆஃபீஸ் யூஸ் தான் பண்ண போறீங்க, இல்லை நான் வீக்லி ஒன்ஸ் தான் எடுக்க போறேன், இல்லை ப்ரோ நான் வெறும் லாங் ரைட்ஸ் மட்டும் தான் எடுப்பேன், எடுத்தாக்கா மந்த்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்து லாங் போவேன், அந்த மாதிரினாக்கா நீங்க அதுக்கேற்ற மாதிரியான பைக்ஸ் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்க அதுக்கேற்ற மாதிரி பைக்ஸ் எப்படின்னாக்கா லாங் ரைட் போறீங்கன்னா ஏடிவி டைப்லயோ இல்லை கொஞ்சம் நல்லா க்ரூசர் டைப்லயோ அந்த மாதிரி ஏதாவது ப்ரிஃபர் பண்ணலாம். சிட்டி ரைட் யூஸ் பண்ண போறீங்கன்னா ஒரு 150cc இல்லை 200cc, பிலோ 200cc வந்து சிட்டி ரைடுக்கு நல்லா இருக்கும். ஸோ எக்கனாமியாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு 38 to 40 மைலேஜ் வர மாதிரியும் இருக்கும், 38-40 ப்ளஸ் மைலேஜ். ஸோ அது மாதிரியும் இருக்கும். இல்லைனாக்கா நீங்கள் இல்லை நான் வீக்கெண்ட் மட்டும் தான் எடுக்க போகிறேன்னாக்கா ஃபன் டு ரைடு இந்த மாதிரி 390 இல்லை கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லான பது. ஆமாம், ஸோ பவர் மட்டும் இருந்தால் போதும். ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம என்ஜாய் பண்ண போறோம்னா அந்த ஃபன்னுக்கு அந்த பவருக்கு நீங்கள் அந்த மாதிரியான பைக்ஸ் தான் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஒன்று வந்து கேட்டகரி வைஸ் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே போகலாம். இல்லை எனக்கு பேக் பெயின் வருது அந்த மாதிரி விஷயம் தாங்க, நீங்கள் ஏடிவிஸ்லாம் நல்லா யூஸ் பண்ணலாம். ஏடிவிஸ்லாம் அட்ஜஸ்டபிள் ஷாக்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் அதை ஏடிவியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை அதுக்கேற்ற மாதிரி க்ரூசர் டைப் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். அது நிறைய கேட்டகரி இருக்குது அதை பொறுத்த வரையும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த BS3, 4, 6 அப்படின்ற வெர்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை இயர் வைஸாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் எப்படி ஃபில்டர் பண்ணுறது? இப்போ நான் டியூக் தான் எடுக்க போகிறேன் அப்படின்றப்போ எனக்கு ஒரு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். BS3 எடுக்கலாமா, 4 எடுக்கலாமா, Gen2 எடுக்கலாமா, அந்த மாதிரி. இப்போ ஃபீச்சர்ஸ் படி பார்த்தா Gen3ல வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி ஃபில்டர் பண்ணுறது? பழைய பைக்ஸ், ரொம்ப ஓல்டு பைக்ஸ், நான் பவருக்காக போகிறேன், எனக்கு ஃபீச்சர்ஸே வேண்டான்ட்டு போகிறேன் அப்படின்றப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் நான் பார்க்கணும்? ஜென்ரலாக டியூக்ல தான் இந்த மாதிரி ஜென்ரேஷன் கேப்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் டியூக்ல பார்க்குறீங்கனாக்கா உங்களுக்கு BS3 பைக் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட் தான், ஏன்னா அதோட வெயிட்டும் கம்மி, ஸோ பவர் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரொம்ப கம்மி, ஸோ ஃபியூவல் எஃபிஷியன்சி அது கம்மியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பைக்ஸ் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக டியூக்ல நீங்கள் BS3 இல்லை BS4 வரைக்கும் கூட போகலாம். BS6 வந்து பவர் கொஞ்சம் லேக் இருக்கும், ஏன்னா எல்லாமே வந்து BS4க்கு அப்புறம் அந்த மாடல் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரைட் பை வயர் தான். வெறும் 200 தவிர மற்ற மாடல்ஸ் எல்லாமே ரைட் பை வயர் வந்துருச்சு. ஸோ அப்படின்றப்போ ஃபியூச்சர்ஸ் அப்டேட் ஆயிருக்கு. நீங்கள் ஓல்ட் ஸ்கூல் தான் வேணும்னாக்கா நீங்கள் அந்த ஓல்ட் ஸ்கூல் போகலாம். நான் ABS ப்ளஸ் இந்த ஸ்லிப்பர் கிளச்சில் எதுவும் இருக்காது, ரா பவர், அண்டர்பல் எக்ஸாஸ்ட், சவுண்டு எல்லாமே நல்லா இருக்கும். பட் ஆனால் சொல்லணும்னாக்கா நம்ம அப்டேட் ஆகிட்டே தான் போகணுமே தவிர்த்து டவுன்வர்ட்ஸ் போயிட்டு இருக்கிறது நோ யூஸ்ன்னு தான் எனக்கு ஒரு தாட். நீங்கள் பின்னாடி போறீங்கன்னாக்கா ஏன் பின்னாடி போகணும்? எல்லாமே முன்னாடி தான் போயிட்டு இருக்கு, நம்ம மட்டும் எதுக்கு பின்னாடி போகணும்? அது அந்த மாதிரி தான் இந்த RX 100 ஒரு கலெக்ஷன் மாதிரி தான் அதெல்லாம். ஸோ RX 100 போறாங்க, இல்லை இந்த மாதிரி 2 ஸ்ட்ரோக்ஸ் போறாங்கன்னா ஆமா அது போகலாம். ஆனா நீங்க அந்த மாதிரி பைக்ஸ் வந்து டே டு டே லைஃப்க்கு நீங்க டெய்லி யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா கஷ்டம் தான். ஏன்னா மெயின்டெனன்ஸ் வைஸும் சரி, வண்டியோட ஏஜும் சரி. ஸோ நீங்க வண்டியை எவ்வளவுதான் நீங்க மெயின்டைன் பண்ணாலுமே வண்டியோட ஏஜ்னு ஒன்று இருக்கு, ஃபேக்டரி ஃபிட்னு ஒன்று இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க பார்க்கும்போது ஒரு 12 வருஷம் 15 வருஷம் பழைய பைக் ஆயிடுச்சுனாலே ஸோ நீங்க அடுத்து அப்டேட் ஆகிறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர்த்து. ஆமா ஆமா, நீங்க டெய்லி யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை, நீங்க ரன்னிங்ல வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும், பீஸ்ஃபுல்லா ஓட்ட முடியாது. ஆமா, பீஸ்ஃபுல்லா உங்களால ஓட்ட முடியாது. பீஸ்ஃபுல்லா ஓட்ட முடியாதுன்றப்போ நம்ம அந்த பைக்கு அவ்வளவு செலவு பண்ணி வச்சு என்ன பிரயோஜனம்? ஸோ அப்படின்றப்போ இதை ஒரு ஆப்ஷனலா வச்சுக்கிறது நல்லது. நம்ம இப்போ பீரியட் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். 10 போனதை ஒரு 5, 4 அந்த இதில் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிள் 2020லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 20னாலே ஆப்வியஸாக BS6 வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த BS6 பிளாட்ஃபார்மில் நான் 2020லேருந்து 2025 வரும் நான் பைக்ஸ் பார்க்குறேன், டெய்லி கம்யூட்டேட்டர் அப்படின்னா நீங்கள் எது சஜஸ்ட் பண்ணுவீங்க? டெய்லி கம்யூட்டர் பைக்ஸ்னா நீங்கள் 2022லேருந்து இதுனாக்கா அதுதான் V3 R15 V3 MT15 நல்லா இருக்கு.
டியூக் 200 கூட ஓகே தான். டியூக் 200 நல்லா இருக்கு. டியூக் 125 வந்து நீங்க பவரே வேண்டாம் எனக்கு, வெறும் லுக்கும் மைலேஜும் வேணா டியூக் 125 நல்ல தாராளமான வண்டி. ஸோ 6 கியரு லிக்விட் கூல்டு இன்ஜின். ஆனால் ஒரு ஸ்ப்ளெண்டர்னு ரொம்ப சொல்ல முடியாது, ஒரு பல்சர் 150. ஸோ அந்த மாதிரி ரேஞ்சுக்கு ஈக்குவலான பைக்கு. ஸோ ஆமாம், அந்த மாதிரி ரேஞ்சுக்கு ஈக்குவலான பைக்கு. ஆனால் உங்களுக்கு 6 கியர் ப்ளஸ் லிக்விட் கூல்டு எல்லாமே வருது. உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்கும். ஸோ 125 சிசிக்கு அதை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இல்லை போறீங்கன்னா நீங்கள் அடுத்து வேற ஏதாவது இதுக்கு போகிறீங்கன்னா இது கூட எடுக்கலாம். இப்போ கவாசிக்கில் கூட 125 சிசியில் நிறைய பைக்ஸ் விட்டுருக்காங்க. 125 வருது. ஹோண்டாலையும் ஹார்னெட், எனக்கு தெரிஞ்ச ஹார்னெட் வந்து நல்ல வண்டி தான். இப்போ வரைக்கும் அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ் அவங்களும் நிறைய அப்டேட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்பிளேஸ் மாற்றிருக்காங்க, ஏபிஎஸ், அவங்களோட ரிஃபைன்மெண்ட் இன்ஜினே வேற, ரிஃபைன்மெண்ட்டே சூப்பராக இருக்கும். வண்டி சாஃப்டாக இருக்கிறதுலேருந்து சரி அந்த மாதிரி இருக்கும். சுசுக்கியில் எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. ஆனால் ஜிக்ஸர் 250 நல்லா இருக்கு. ஜிக்ஸர் 250 ஒரு காம்படிட்டிவான பைக்கு. ஸோ நல்ல ஒரு பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள பைக் தான் அது. ஸோ ஜிக்ஸர் 250யும் போகலாம். டே டு டே லைஃப்க்கு அது 250 சிசியில் அந்த பைக் நல்லாவே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து 200 இதில் தான் சொல்கிறோம். ஜிக்ஸர்லாம் அது வந்து 250க்கு நல்லா இருக்கு. ஸோ லாங்குக்கும் நல்லா இருக்கும், சிட்டி ரைடுக்கும் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி பைக்ஸை வந்து நீங்கள் நம்பி எடுக்கலாம், நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அன்சீன் பைக்ஸ்ன்னு இருக்கும்ல, ரீச் ஆகாம பட் நல்ல இன்ஜின், நல்ல பைக், இது ரீச் ஆயிருக்கலாம், நல்ல ப்ரைஸ் டேக் அப்படின்ற மாதிரி எது சொல்லுவீங்க? இந்த பைக் இப்போ மார்க்கெட் விட்டு போயிடுச்சு, ஆனால் நீங்கள் இப்போ வாங்கினீங்கன்னா கூட இந்த பைக் நல்லா இருக்கும். லைக் சிபிஆர் சொல்லுவாங்கல்ல, சிபிஆர் 150, அந்த மாதிரி ஒரு நல்ல பைக். லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ கலெக்ஷனாக இருக்கிறத விட வாங்கினா இப்போ யூஸ் பண்ணணும் தான் நினைப்பாங்க. ஸோ இந்த 5 இயர்ஸ் கேப்பில் ஒரு நல்ல பைக் கரிஷ்மா, ஹீரோ கரிஷ்மா. ஸோ இப்போ வரைக்கும் ஆமாம், ஸ்பேர் நிறைய கிடைக்காத வண்டி, பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு வண்டி.